ஓகே. குட் டே டு யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ சீரிஸ் 8ல மீட் பண்ணல சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட ஃபுல் சிலபஸும் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடைய ஃபுல் பேப்பர் டிஸ்கஷனும் முடிக்கப்பட்டு நீங்கள் முழுமையாக தயார்படுத்தப்பட்டு அனுப்பப்படுவீங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீயான சீரிஸ் உங்களுக்கு தெரியும். டீட்டெயில்ஸில் நீங்கள் இதை பார்த்துக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்குள்ளே போவோம். எம்எஸ் எக்ஸஸ் இது ஒரு தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருள். இதை பற்றிய மென்பொருளை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுறது அரிதிலையும் அரிது ஆக அரிது. உங்களுக்கு கேட்கப்படுறது தரவுத்தள முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு கேள்விதான் கேட்கப்பட போகுது. அதனால நான் இப்ப தியரி சம்பந்தமா தான் பார்க்க போறேன். ப்ராக்டிக்கல் பத்தி பார்க்க போறது இல்லை. காரணம் அதை பத்தி கேள்விகள் வாரது ஆக 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 குறைவு. அதனால அதுல ஃபோக்கஸ் பண்ணாம தரவுத்தளத்தை பத்தி, தரவுகள்டா என்ன, தரவுத்தளம்டா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். முதல்ல அது தரவுத்தளம்டா என்னடா, ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் சேர்க்கப்பட்ட தரவுகளின் கூட்டம். உங்களுக்கு தெரியும், டேட்டாக்களை ஒரு நமக்கு தேவையான ஃபார்மேட்ல ஒழுங்கமைக்கிறது தான் டேட்டா பேஸ். அது ரெண்டு விதத்துல பயணப்படலாம். மெனுவலா நீங்க கொப்பிகள் எழுதியோ பேனைகளால் எழுதியோ இதையோ பயன்படுத்தப்படலாம். அல்ல இலத்திரனியல் தரவுத்தளம் எலக்ட்ரானிக்லையும் சேவ் பண்ணலாம். இலத்திரனியல் தரவுத்தளம் தான் ஐடில வருது. இருந்தாலும் தரவுத்தளம் பற்றிய பேசிக் தியரிஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இலத்திரனியல் தரவுத்தளத்தின் அனுகூலங்கள் போட்டிருக்காங்க. வினைத்திறனிலிருந்து தேடிக்கொள்ளலாம். ஈஸியா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தேவையான டீட்டெயில்ஸ். திருத்தமானதா இருக்கும், பிழை இருக்காது. பிழை இருக்காததுக்கு காரணம் திருப்பி திருப்பி ஒரு டேட்டா வருமாக இருந்தா அது நமக்கு மென்ஷன் பண்ணும் அல்லது காட்டும், பிழை காட்டும். ஸோ அதால பிழையா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இற்றைப்படுத்தி கொள்ளலாம், அதாவது ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம். அதே போல ஆட்கள் பலம் தேவையில்லை. ஒரு ஆளே ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றது காணுமா இருக்கும். தேவையான அளவு கொப்பீஸ் எடுத்துக்கொண்டு நம்ம தேவையான வேலையை செய்து கொள்ளலாம். அண்ட் பாதுகாப்பும் கூட. ஃபர்ஸ்ட், தரவுத்தளத்தின் இயல்புகள். ஒரு தரவுத்தளம் எப்படி இருக்கணும்டா, தகவல்களை உறுதித்தன்மையை பேண வேண்டியதா இருக்கணும். உறுதியா இருக்கணும் தகவல். சும்மா அது இருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம், இருக்கக்கூடாது, உறுதியா இருக்கணும். வினைத்திறன்ல அதிகரிக்கணும். தரவுத்தளம் மெயின்டைன் பண்றது நோமலா தரவு ஒழுங்கமைக்கப்படா இல்லாட்டி நம்ம தேடி எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். ஸோ அந்த டைம் மீதப்படுத்துறதுக்கு தான் தரவு தளங்கள் வேணும். அதிக செம்மை ஒழுங்கமா இருக்கணும். செல்லுபடித்தன்மை எப்பயுமே ஒரு வெலிடிட்டியா இருக்கணும். பாதுகாப்பு செக்யூரா இருக்கணும். அதான் முக்கியமான தரவுத்தளத்தின் இயல்பு. தரவு மறுபதிவுன்னு சொல்றது டேட்டா ரிடரன்சி. அதாவது ஒரு தகவல் திருப்ப 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 பதிவிடுறது. இது இலத்திரனியல் தரவுத்தளத்துல நடக்கிறது ஆக ஆக குறைவா தான் இருக்கும். திருப்பி திருப்பி சேர்க்கப்பட்டா அதை சொல்றது ரிடரன்சி. ஒரு டேட்டால ஒரு டேபிள்ல ஃபீல்ட் ரெக்கார்டு ஒன்று இருக்கு. நிரல்களின் எண்ணிக்கை குறித்த பதவி பொருளின் சம்பந்தப்பட்ட புலங்களின் கூட்டப்பதிவு ரெக்கார்ட். இதுல எது ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா வடிவா கவனிக்கணும். இந்த தியரி ஆக முக்கியமான தியரி. ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், கார்டியன் நேம், இதைத்தான் சொல்றது ஸ்டூடெண்ட் கீ. ஃபீல்ட். ஸ்டூடெண்ட் நம்பர் ஒரு ஃபீல்டு, ஸ்டூடெண்ட் நேம் ஒரு ஃபீல்டு, டேட் ஆஃப் பர்த் ஒரு ஃபீல்டு, கார்டியன் நேம் ஒரு ஃபீல்டு. அதே போல ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 கமல், இவரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ஃபுல் இந்த ரோ முழுக்க ஒரு ரெக்கார்ட். இப்படி பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அட்டவணை தெரியும். இது ரெண்டையும் சேர்த்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்றா ஒன்று தொடர்பா இன்னொன்று இருக்கு. பாருங்க, ஸ்டூடெண்ட் அது தவிர இன்னொரு புக் இஷ்யூன்ஸ் சம்பந்தமா இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு தான் புக் கொடுக்க போறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் தான் புக் எடுக்க போறாரு. ஸோ ஸ்கூல்ல இருந்தா இதுக்கு ஒரு டேட்டா பேஸ், இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இதையும் தொடர்புபடுத்தி வச்சிருந்தா இந்த 142ஆம் நம்பர் இவர் வாங்கின புத்தகம் இது, ரைட். 142ஆம் நம்பர் யாருன்னு இங்க பார்த்து கொள்வாங்க. ஸோ 142 சர்ச் பண்ணா இங்க இருக்கிற டேபிள் 142 ஃபீமேல் தான் இங்க இருக்கிற புக்கை வாங்கியிருக்காரு. ஸோ அதைத்தான் சொல்றது டேட்டா பேஸ், ரிலேஷனல் டேட்டா பேஸ். பாருங்க, இதில் காட்டியிருக்காங்க 143 143 இங்க மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அவர் எடுத்த புத்தகம் என்னன்னு இங்க பார்க்கலாம். அதே வேளை புக் டேபிள் இன்னொரு டேபிள் இருக்கும், அது இப்படி போடப்படலை. அதுல புக் நம்பர், என்ன பேர், புக் யார் எழுதுனது, எப்ப இந்த புக் ஸ்கூலுக்கு வந்தது, அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இங்க டேபிள்ல இதாகும், தொடர்புபடுத்தப்பட்டு இருக்கும். இவ்வாறு பல டேபிள்ஸ் தொடர்புபடுத்தப்பட்டு தான் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணப்படும். ஏண்டா இலகுவாக்கவும் என்னது பெரிய இடத்தை பிடிக்காம பேணாம பெரிய ஸ்டோரேஜ் இல்லாம சின்னதா இருக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணுது. இப்ப இது ஸ்டூடெண்ட் நேம் தனியா,
புக் இஷ்யூவன்ஸுக்கு தனியாக ஸ்டூடெண்ட் நேம் எழுதி அவர் டேட் ஆஃப் பர்த் எழுதி கார்டியன் நேம் எழுதி ஒரு டேபிள் சேருட்டா மிகப்பெரிய இடம் தேவை, நேரம் தேவை. அதை சுருக்கிறதுக்கு தான் 2 டேட்டா பேஸை ரிலேஷனை தொடர்பு நிலைப்படுத்துது. ரைட். ஒரு டேட்டா பேஸ்ட முதன்மை சாவின்னு இருக்கு. முதன்மை சாவின்ற அர்த்தம் வந்து உங்களோட ஒரு டேட் ஆஃப் பர்த் கூட சொல்லலாது. உங்களோட ஒரு ஐசி நம்பர் மாதிரி அல்லது உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி. ஒரு ஆளுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தான், ஒரு ஆளுக்கு ஒரு என்ஐசி நம்பர் தான். அந்த என்ஐசி நம்பர் இன்னொரு ஆள் யூஸ் பண்ண இயலாது, இன்னொரு ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. தனித்துவமாக எது இருக்கோ அதைத்தான் என்ஐசின்னு சொல்றது. சாரி, பிரைமரி கீன்னு சொல்றது. முக்கியமான விஷயம், இந்த பிரைமரி கீ வந்து ஒண்ணும் இல்லாத பதிவா இருக்கும், நல் வேல்யூவா இருக்கக்கூடாது. அதாவது பிரைமரி கீன்னு ஒரு நம்ம என்ஐசி நம்பர் கொடுத்துட்டு என்ஐசி நம்பர் இல்லாம ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ண இயலாது. நம்ம தான் கொடுக்க போறோம் எது பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீ நம்ம தெரிவு செய்யும் போது முக்கியம் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம், இந்த டேபிள பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்குரிய டேபிள். இதுல பிரைமரி கீ வந்து தெரிவு செய்ய வேண்டியது ஸ்டூடெண்டா, ஸ்டூடெண்ட் நேமா, டிஓபியா, கார்டியன் நேமான்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து இன்னொரு ஆளுக்கு அதே நம்பர் கொடுபடாது. பட் ஸ்டூடெண்ட் நேம் கமல்ட பேர்ல 2 பிள்ளைகள் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஒரே டேட் ஆஃப் பர்த் 2 பேர் இருக்கலாம். கார்டியன் ஒரே பேர்ல 2-3 பேர் இருக்கலாம். பட் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் தான் இதுல பிரைமரி கீ. அதே மாதிரி இந்த புக் நம்பருக்கு வந்து இந்த புக் இஷ்யூவன்ஸுக்கு எது பிரைமரி கீ நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2வது பார்த்துட்டு வந்துடும். ஒரு டேபிள்ல அடையாளப்படுத்துறதுக்கான படுற முக்கியமான சாவி தான் முதன்மை சாவி. அது மீள் பதிவாக இருக்க முடியாது. திருப்பி திருப்பி அதை பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுல பாருங்க, ஸ்டூடெண்ட் டேபிள்ல புக் இஷ்யூவன்ஸ் டேபிள்ல 142 வந்திருக்கு, 143 2 தடவை பதியப்பட்டிருக்கு. இப்படி பதியப்படாது ஸ்டூடெண்ட் நம்பர். இது ஒரு பிரைமரி கீ, முதன்மை சாவி. இணைந்த சேர்மான சாவிண்டா முக்கியமான பிரச்சனை, சில வேளைகள்ல தனித்துவமா வந்து ஒரே பதிவை மட்டுமே பிரைமரி கீயா பயன்படுத்த இயலாது. காரணம், 2-3 தடவை பதிந்திருப்பாங்க, இதுலயே 2-3 தடவை பதிந்திருப்பாங்க. ஸோ 2 ஃபீல்ட்ஸை தொடர்புபடுத்தினால் அது ஒரு காம்போசிட் கீ. அதை நம்ம பிரைமரி கீயா யூஸ் பண்ணலாம். காம்போசிட் கீண்டா இணைந்த 2 ஃபீல்ட்ஸ் இணைந்த சேர். இப்ப இந்த புக் இஷ்யூவன்ஸ் டேபிள நீங்க பாத்தீங்களா இருந்தா 143 ஒரு ஆள் புக் நம்பர் 2022 அந்த புக் வாங்கியிருக்காரு. இந்த புக்கை அவர் திருப்பி வாங்க இயலுமா? வாங்க இயலாது. காரணம் என்ன? அந்த புக் கொண்டுதான் இருக்க போகுது, அதை அவர் திருப்பி வாங்க இயலாது. பட் அவரே இன்னொரு புக் வாங்கியிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பரை பிரைமரி கீயா கொடுத்தா ஒர்க் ஆகாது. காரணம், நிறைய தடவை பதியப்பட்டு. அதே போல புக் நம்பரையும் கொடுக்க இயலாது. காரணம், ஒரே புக். எப்படி சொல்லலாம், ஒரு புக். பட் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக் நம்பரை பிரைமரி கீயா கொடுக்கலாம். காரணம் வந்து ஒரு புக் ஒருக்கா தான் போகப்பட்டு ஒரு அடையாளம் இருக்கு. இதை நீங்க இப்படி வச்சுக்கொள்ளுங்க, புக் நம்பர்ன்றது வந்து ஏஎல்ஐசிடி புக்குண்டா அதுக்கு ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏஎல்ஐசிடி புக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஏஎல்ஐசிடி புக் பல காப்பீஸ் இருக்கும் ஸ்கூல்ல, அதுல ஒரு காப்பியை அவர் எடுத்துக்கொள்றேன். உங்களுக்கு டேட்டா தரும்போது சரியா உங்களுக்கு தந்து கொள்ளுவாங்க. அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப நான் இது தரவுகள் போதாம இருக்கிறதால நான் ஒரு எடுகோல் எடுக்கிறேன். புக் வந்து புக்கோட மொடலுக்கு தான் நம்பர். ஸோ புக்ல பிரதிகள் கூட இருக்கும். அப்ப புக் நம்பர் வந்து புக்ல பிரதி கூட இருந்தா இன்னொரு நபர் அதே புத்தகத்துல நம்பரை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இதையும் பிரைமரி கீயா எடுக்க இயலாது, இதையும் பிரைமரி கீயா எடுக்க இயலாது. அப்ப என்ன செய்யாது, இந்த 2ஐயும் சேர்த்து பிரைமரி கீயா எடுக்கணும். இந்த நம்பர் ஒருக்காத்தான் அந்த புக் எடுக்கலாம். ஸோ 2ஐயும் சேர்த்து நம்ம பிரைமரி கீ ஆக்கி விட்டோம்னா வேலை முடிச்சு. இதைத்தான் சொல்றது காம்போசிட். அடுத்தது அந்நிய சாவி. நீங்க காம்போசிட் கீயை பத்தி நிறைய டவுட் பட தேவையில்லை. காரணம், காம்போசிட் கீயை பற்றிய கேள்விகள் குறைவு. நீங்க பிரைமரி கீயை பத்தி மெயினா பாத்தீங்கன்னா சரி, இது ஒரு மிகப்பெரிய சாப்டர். சின்னனா சுருக்கி சொல்றதால குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ குழம்பிக் கொள்ளாதீங்க. ரைட். அந்நிய சாவின்னு சொல்லப்படுறது, இங்க இருக்கிற ஒரு ஃபீல்ட் இன்னொரு டேபிள்ல வந்தா அதான் அந்நிய சாவி. இதுல போட்டிருக்கு பாருங்க, புக் இஷ்யூ டேபிளில் காணப்படும் ஸ்டூடெண்ட் நம்பர் ஆனது இதுக்குரிய அந்நிய சாவி.
முக்கியமான ஒன்று அந்நிய சாவியா இருக்கணும்டா ஒரு டேபிள்ல அது பிரைமரி கீயா இருக்கணும். அது இன்னொரு டேபிள்ல நார்மலான ஒரு டேட்டாவா ஒரு ஃபீல்டா இருக்கணும். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட் ஒரு பிரைமரி கீ அது புக் இஷ்யூவன்ஸ் டேபிளுக்கு ஃபாரின் கீயா இருக்கு. புக் இஷ்யூவன்ஸ் டேபிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பர் ஆனது ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஒரு ஃபாரின் கீயா இருக்கு. ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு ஒரு ஃபாரின் கீ. ஓகே, இரண்டு அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட அட்படைகளான தொடர்பாக இருக்கலாம். மூன்று அட்டவணைக்கும் ஒரே இது ஒரு ஒரு டேபிள்ல இருக்கிற பிரைமரிக்கு ரெண்டு டேபிளுக்கு ஃபாரின் கீயா இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஃபாரின் கீயா இருக்கிறண்டா ஏதோ ஒரு டேபிள்ல ஒன்று பிரைமரி கீயா இருக்கணும். இதுல பாருங்க விசேஷ அம்சங்கள். ரெண்டு அட்டவணைக்கு தொடர் உருவாக்க நான் சொல்லிட்டேன். இந்த தொடர்பு பேணப்படுறது இந்த ஸ்டூடெண்ட் நம்பருக்குரிய பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு தொடர்புபடுத்தி வச்சிருந்தா ஒரே வியூல பார்த்துக்கலாம். தொடர்பு அட்டவணைகளை முதன்மை சாவி புலத்துடன் தொடர்புடைய தரவுகளை காணப்பட முடியும். ஹைலைட் முதன்மை சாவியாக இருக்கணும் ஏதோ ஒரு டேபிள். சோ தயவு செய்து அதை பார்த்துக் கொள்ளுங்க. இதுக்குரிய கேள்விகள் ஒரு எஸ்ஏ கேள்வியாக வரலாம். ஆக இலகுவான கேள்வி. முதலாவது கேள்வி வைப்பாங்க, இதுல பிரைமரி கீ என்ன? ஸ்டூடெண்ட் நம்பர். இதுல ஃபாரின் கீ ஆக காணப்படுறது எது? ஸ்டூடெண்ட் நம்பர். புக் இஷ்யூவன்ஸ் டேபிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பர்னா ஃபாரின் கீயா காணப்படுது. இதுல ஸ்டூடெண்ட் ஒன்று புதுசா சேர்க்கப்படுறாரு. ஒரு பாடசாலையில புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் சேர்க்கப்படுறாரு. அவரை எதுல நீங்க ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் போட்டு ஸ்டூடெண்ட் நம்பர், அவருக்கு நம்பர் என்னன்னு தருவாங்க. இந்த நம்பரை போட்டு நேமை போட்டு டேட் ஆஃப் பர்த் கார்டியன் நேமை போட்டு ஒரு டேபிள் ஒன்று அடிச்சு விட்டீங்கன்னா அது 1 மார்க்ஸ். இப்ப அவரு ஒரு புக் ஒன்று வாங்குறாரு. அந்த புக்ல நம்பர் 2209 தனியா அதுக்கு நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய டேபிள் எதுன்னு கேட்பாங்க. புக் இஷ்யூவன்ஸ் டேபிள். அந்த டேபிள்ல வரைஞ்சி காட்ட சொன்னா அதுக்குரிய டேபிளை மட்டும் கீழே ஸ்டூடெண்ட் நம்பர், புக் நம்பர், பரோ டேட், ரிட்டர்ன் டேட்னு போட்டு அவங்க தகவலை பதிஞ்சிங்கன்னா முடிஞ்சு. இவ்வளவு தான் அந்த எஸ்ஏ கேள்வியாக உங்களுக்கு அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஒரு எக்ஸாம்பிள் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். அதே போல டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் பேஸ் இருக்கு. ஃபாக்ஸ் சாஃப்ட்வேர் ஃபாக்ஸ் இருக்கு. ஒராக்கிள் இருக்கு. மை எஸ்கியூஎல் கூடுதலா வெப்சைட்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு டேட்டாபேஸ். இந்த இதால டிபிஎம்எஸ் ஆனது முக்கியமான 4 பகுதிகளை கொண்டிருக்கும். இலக்கு பொருட்கள் சொல்லலாம், அல்லது ஒரு ஃபோக்கஸ் ஆன திங்ஸ் சொல்லலாம். ஒன்று எம்எஸ் எக்ஸஸ், இன்னொன்று ஒன்று அட்டவணை, இன்னொன்று படிவம், வினவல், அறிக்கை. அட்டவணைடா உங்களுக்கு தெரியும் இப்படி அட்டவணையா இருக்குது. ஃபார்ம்டா மீனிங் டேட்டாவை என்டர் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் போல ஒரு வடிவத்தை கொண்டிருக்கிறது. எப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபார்ம் தந்து அதுல டேட்டா நிரப்பி உங்கள்கிட்ட இந்த தகவலை பெற்று இன்னொரு இடத்துல பதிஞ்சு வச்சுப்பாங்க தானே. அதே போலத்தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட ஃபார்ம் வடிவில் தகவலை பெற்று டேபிள்ல சேவ் பண்ணும். வினவல் குவாரிண்டா வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த டேபிள்ல புக் வாங்குறது யாருன்னு நம்ம சர்ச் பண்றதுதான் கியூஆரி. அப்படி கியூஆரியில சர்ச் பண்ணா பேர் உள்ள போகுது ராஜு. அதைத்தான் சொல்றது கியூஆரி. ரிப்போர்ட்ண்டா எல்லாத்தையும் சேர்த்து ரிப்போர்ட் தயாரிக்க சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காலத்துல இந்த மாசத்துல இந்த புக் இத்தனை பேரால பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்ல இந்த புக்கை இவர் எடுத்திருக்காரு, இவர் இப்ப இது எடுத்திருக்காருன்னு ஒரு டோட்டலான ரிப்போர்ட். உங்களுக்கு ரிப்போர்ட் தான் தெரியும். ஸ்கூல்ல உங்களுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. எல்லா மார்க்ஸ் சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து மார்க்ஸை கூட்டி பிரிச்சு அதை சராசரி போட்டு அதுக்கான உங்களுடைய வகுப்பு நிலைகள் போட்டு தந்திருப்பாங்க. அதே போல மொத்தமா டீட்டெயில்ஸ் சேர்த்து தர்றதுதான் இது. ரைட். இதுல கிரியேட் பண்றதுக்கான இது தந்திருக்கு. எப்படி கிரியேட்டிங் டேபிளுக்கான இது தந்திருக்கு. இதை பத்தி கேட்கிற கேள்வி ஆக குறைவா இருக்கும். அதாவது நான் இதை பெருசா மெயின் பண்ணவில்லை. எம்எஸ் எக்ஸல் காணப்படும் தரவு வகைகள் தந்திருக்காங்க பாருங்க. இதுதான் முக்கியம். இப்ப ஒரு ஆளுடைய அட்மிஷன் நம்பர் எந்த டேட்டாவா இருக்கலாம்டா நீங்க சில வேலை சொல்லுவீங்க அது ஒரு நம்பரா இருக்கலாம். அதுதான் அப்பல எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அட்மிஷன் நம்பர் தனி நம்பர் தர மாட்டாங்க. இப்ப எங்கட இன்ஸ்டிடியூஷன்ல எம்சி அண்டர்ஸ்கோர் 254 தான் அட்மிஷன் நம்பர் கொடுக்கும். ஸோ இதை டைப் பண்றதுக்கு அதுல டேட்டா டைப் டேபிள் டிசைன் வியூல என்னவா இருக்கணும்டா வடிவா பாருங்க. ஷார்ட் டெக்ஸ்டா இருக்கணும். ஷார்ட் டெக்ஸ்டா இருக்கணும். ஏண்டா சின்ன டெக்ஸ்டா இருக்கு. ரைட். அதே போல டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டேட் அல்லது டைமா இருக்கும்.
அதே போல ஒரு கரன்சி டைப் பண்றீங்களா, கரன்சி யாரு இந்த ஓட்டோ நம்பர்னு ஒன்று இருக்கு. இந்த ஓட்டோ நம்பரை கவனிச்சு கொள்ளுங்க. ஓட்டோ நம்பர்னா மீனிங் நம்ம ஒவ்வொரு புது டேட்டா என்டர் பண்ணும்போது ஒன்றுல இருந்து நம்பர் பண்ணி கொண்டு வரும். முதலாவது டேட்டாண்டா 1, ரெண்டாவது என்டர் பண்ணதா 2, மூன்றாவது ஆகுறதா 3, போன்று தானா நம்பர் பண்ணி வருவோம். இது ஒரு பிரைமரி கீயா ஒர்க் ஆகும் ஓட்டோ நம்பர். இப்படித்தான் டேட்டா டைப்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வேறுபடுறோம். ஃபுல் நேம் சரி, லாஸ்ட் நேம் சரி, இதெல்லாம் ஷார்ட் டெக்ஸ்டா வரப்போகுது. உங்களுக்கு ஒரு அட்ரஸா இருந்தா லாங் டெக்ஸ்டா வரப்போகுது. இதான் முக்கியமான டேட்டா டைப். இதுல பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு தந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ஒரு நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட், டேட் ஆஃப் பர்த் ஒரு டேட் டைம், அட்ரஸ் ஷார்ட் டெக்ஸ்ட் தான் கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் அது ஒரு ஷார்ட் டெக்ஸ்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு, அட்ரஸ் வந்து அதுக்குள்ள உள்ளடங்கிறதுனால கொடுக்கலாம். லாங் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் கண்டெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்பர்னு போட்டிருக்கு, இது 100% பொருந்தாது. போன் நம்பர்ஸ் வந்து அநேகமா டெக்ஸ்ட்ல கொடுக்குற வழக்கம் இருக்கு. பட் நம்பர்ஸ்ல கொடுத்தாலும் பிழை இல்லை. ஸ்கீம்ல ரெண்டுக்கும் கூட கொடுத்துருப்பாங்க. பட் கண்டெக்ட் நம்பர் ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ணால நீங்க நம்பர் கொடுக்கலாம், நோ இஷ்யூஸ். இதுல இந்த டேபிள்ல வடிவா பாருங்க, கிளிக் டு அட் செலக்ட் மூலமா புதுசான ஃபீல்ட்ஸ் உருவாக்கி கொண்டே போகலாம். சொல்லியிருக்கு இந்த பாருங்க, கிளிக் டு அட் ஸ்டூடெண்ட் நம்பர், இண்டெக்ஸ் நம்பர், அட்ரஸ் நம்பர், கண்டெக்ட் இப்படி ஆட் பண்ணி கொண்டு போகலாம். தேவையான டைப் பண்ணலாம். இதுல 1, 2, 3, 4, 5 ஃபீல்ட்ஸ் இருக்கு. வடிவா கிழங்கு இப்படியும் ஒரு கேள்வி வரும், இந்த இதுல எத்தனை புலங்கள் இருக்குன்னு கேட்கும். இல்ல பாருங்க, புலங்கள் 1, 2, 3, 4, 5 புலம் இருக்கு. எத்தனை பதிவு இருக்குன்னு கேட்டு வரும். பாருங்க, கமல்ல இருந்து தொடங்குது 1, 2, 3, 4, 5. இப்படித்தான் ஒரு டேட்டா பேஸ் அமைய போகுது. ரைட், இது ஒரு 8வது வீடியோ நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல நம்பர் சிஸ்டம் அண்ட் லாஜிக் கேட்ஸை பார்த்து உங்களுக்கான வீடியோஸை முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதோட வீடியோ முடித்துக்கொண்டு மாடல் பேப்பர் டிஸ்கஷன் சந்திப்போம். அது ஜூம் மூலமாக இடம்பெறதா அல்லது நேரடியா அல்ல யூடியூப் ரெக்கார்ட்ஸா இடம்பெறதாண்டு உங்களோட முடிவில் தான் இருக்கு. அதை நீங்க போல் போடுவேன், அதுல ஓட் பண்ணி தெரிவித்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி இணைந்திருந்ததுக்கு. ஒழுங்கா படிச்சுக்கோங்க.